வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் 2 ஏப்ரல் 2024 கொஷின் பேப்பரில் கேட்ட செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் சாப்டர்லேருந்தும் அண்ட் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் சாப்டர்லேருந்தும் ஒரு 5 மார்க் ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் பார்க்கலாமா? Mr. Desi deposited rupees 2 lakh each as fixed deposit in the name of his 3 children. தேசின்றவர் 2 lakh rupees வந்து அவரோட 3 children பேரில் டெபாசிட் பண்ணியிருக்காரு. இன்ட்ரெஸ்ட் earned from that deposit during the previous year 22-23 was rupees 16,000 each. ஒவ்வொரு டெபாசிட்லும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 16,000 வந்து இன்ட்ரெஸ்ட் வருது. How will you treat the interest on fixed deposit? ஓகே, இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கிடைக்கிற இந்த 16,000 ஒரு குழந்தைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 குழந்தைக்கு அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறாங்க. இதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது தான் கொஷின். ஓகே, தேசி டெபாசிட் பண்ணியிருக்காரு 3 பசங்க பேரில், அதுக்கு வந்து 3த்துக்குமே இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பேரண்ட்ஸோட இன்கமில் தான் கிளப் ஆகும். பேரண்ட்ஸ் இன் த சென்ஸ் ஃபாதர் மதர் இவங்க 2 பேரில் யாரோட இன்கம் ஹையராக இருக்கோ அவங்க இன்கமில் இது கிளப் ஆகும். இங்கே நமக்கு தேசி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் தேசியோட இதில் தான் இன்கமில் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டெபாசிட் வந்து கிளப் ஆகும். ஏன்னா இது வந்து சில்ட்ரன் அப்படின்றதுனால மைனர். ஓகே, மைனருக்கு வந்து நமக்கு டேக்ஸபிலிட்டி கிடையாதுன்றதுனால இது பேரண்ட்ஸோட இன்கமில் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். இது 16,000 into 3. ஓகே, பாருங்கள் இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000 into 3 48,000. ஆனால் இந்த இன்கம் கிளப் ஆகுது இல்லையா, அதுக்கு ஒரு டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டுக்கு 1,500 அப்படின்ற பேசிஸில் நம்ம வந்து இந்த கிளப் ஆகிற இன்கமுக்கு டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் எத்தனை சைல்டுக்கு பண்ண முடியும் அப்படின்னா 2 சில்ட்ரனுக்கு தான் பண்ண முடியும். இங்கே வந்து 3 பேருக்கு டெபாசிட் இருந்திருக்கு, 3 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஆனால் 2 பேருக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா கிளைம் பண்ண முடியும் எக்ஸம்ஷன். பாருங்கள் 1,500 into 2 3,000 rupees கிளைம் பண்ணலாம். அப்போ 48,000ல் 3,000 போயிடுச்சு அப்படின்னா 45,000 இன்கம் வந்து தேசியோட இன்கமோட கிளப்பாக பாருங்கள் 45,000 தான் டேக்ஸபிள் இன்கம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? From the following details, ascertain the total income of Mr. Ganesan for the previous year 22-23. Salary of Mr. Ganesan, disabled person, is rupees 6 lakh. ஓகே, கணேசனோட இன்கம்மை அசிட்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. கணேசன்றது யார் அப்படின்னா அவர் ஒரு டிசேபிள்டு பர்சன். அவருக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்னா 6 lakh இன்கம், சேலரி இன்கம் வந்திருக்கு. He deposited rupees 30,000 in unrecognized provident fund. He paid LIC premium rupees 65,000 on a policy issued on 15/6/16 of rupees 5 lakh. He donated rupees 25,000 to National Children's Fund by check. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து இன்கம் 6 lakh சேலரி இன்கம், அதில் வந்து அவர் டெபாசிட் வந்து பண்ணியிருக்காரு அன்ரெகக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ஒரு 30,000, எல்ஐசிக்கு ஒரு 65,000 ப்ரீமியம் கட்டுறாரு. பாலிசி அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 5 lakh. ஓகே, இப்போ இதில் பார்த்தோன்னா இவர் வந்து டிசேபிள்டு பர்சன் அப்படின்னு சொன்னதுனால இவருக்கு வந்து 15% நமக்கு வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகே, 15% ஆர் இந்த 65,000 இது ரெண்டுத்தில் எது லெஸ்ஸோ, இதில் 15% இல்லை இந்த 65,000 இது ரெண்டுத்தில் எது லெஸ்ஸோ அதை 80Cயில் நம்ம கிளைம் பண்ணலாம். டொனேட் பண்ணியிருக்காரு சில்ட்ரன் ஃபண்டுக்கு, நேஷ்னல் ஃபண்டுக்கு, அது ஒரு 25,000, இதை 80Gயில் வந்து கிளைம் பண்ணலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் 80Uலேயே அவரால் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். ஏன்னா இவர் டிசேபிள்டு பர்சன் அப்படின்றதுனால. போடலாமா? பாருங்கள், முதல்ல சேலரி இன்கம் 6 lakh வாங்கியிருக்காரு, அதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் சேலரி இன்கம் அப்படின்னும் போது நம்ம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மைனஸ் பண்ணுவோம் இல்லையா 50,000, அதை பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 போயிடுச்சுன்னா நெட் சேலரி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,50,000. அதுதான் இங்கே டோட்டல் இன்கம். பிகாஸ் இவருக்கு வேறு எந்த சோர்ஸ்லேயும் இன்கம் இல்லை, வெறும் சேலரி இன்கம் மட்டும்தான். அதனால் டோட்டல் இன்கம் அண்ட் நெட் இன்கம் தான். ஓகே, அது மீன் நெட் சேலரி தான் டோட்டல் இன்கமாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 80Cயில் கிளைம் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து 15% போட்டோம் அப்படின்னா நமக்கு 75,000 வரும், இல்லை 65,000 லெஸ் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,000 தான் லெஸ். ஸோ அதை தான் நம்ம டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும்.
அதுக்கப்புறம் 80G படி இந்த 25,000 அப்படியே குவாலிஃபை ஆகுது. 25,000 100%. அப்போ அதை கிளைம் பண்ணலாம் 80Gயில். 80Uவில் பார்த்தீங்கன்னா 75,000 வந்து டிசேபிள்டு அப்படின்றதுனால அந்த அமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ணலாம். ஓகே, இப்போ 3 டிரெக்ஷன் கிளைம் பண்ண முடியுது. 65 + 25 + 75 1,65,000. அப்போ 5,50,000ல் 1,65,000 போயிடுச்சு அப்படின்னா அவருக்கு டேக்ஸபிள் எவ்வளவு அப்படின்னு பாருங்கள். நெட் இன்கம், அதாவது டேக்ஸபிள் இன்கம் வந்து 3,85,000. ஓகே, ஈஸியாக இருக்குது இல்லையா ப்ராப்ளம்? எஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு சாப்டர்லேருந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.